ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பணத்தோட 7 ரூல்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். எஸ், பணத்தோட 7 விதிகளை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ எதனால் இதை நம்ம படிக்கணும் அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்மளில் இருக்க 100 பீப்புளில் கிட்டத்தட்ட 90 பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு போராக தான் இருப்போம். விச் மீன்ஸ் நம்ம போர் மைண்ட் செட்டோடு இருப்போம் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ இதிலிருந்து நம்ம அந்த 100% எப்படி அந்த 90% அந்த 10% மாறலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்துடலாமே. ஸோ இப்போ அந்த 10% பீப்புள் ஒரு சைடில் இருக்கட்டும், இன்னொரு சைடில் அதே 90% பீப்புள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த 10% பீப்புளை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எப்போவுமே பார்க்கும்போதே ரொம்ப செல்வாக்கோடு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மைண்ட் செட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிளியராக இருக்கும். இந்த நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இந்த நாளில் நம்ம எப்படி முடிக்க போகிறோம், அண்ட் இந்த நாளில் நம்ம என்னென்னலாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத ரொம்பவே ப்ரீ பிளான்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுவே அந்த 90% பீப்புள், அதாவது நம்மெல்லாம் என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த நாள் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒரு நாளாக ஸ்டார்ட் ஆகிருக்கும், ஏதோ ஒரு நாள் முதல்ல அது முடிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எந்த ஒரு கேர் பண்ணுறதில்ல. இதனால நம்ம பண்ணுற இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால நம்மளோட லைஃபே வந்து சேஞ்ச் ஆகுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக நடக்குது. ஸோ இது வந்து அவங்க வந்து எந்தெந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் நம்ம என்னென்ன விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஒரு 7 செட் ஆஃப் ரூல்ஸில் வந்து மணியை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஃபோக்கஸ் ஆன் மேக்கிங் மணி தென் சேவிங் மணி. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற முதல் ரூல். ஸோ இந்த ஒரு ரூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் மேக்கிங் மணி தென் சேவிங் மணி. அதாவது நீங்கள் பணத்தை சேகரிக்கிறத விட அதை வந்து உருவாக்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோடய சொல்கிறேனே, இப்போ வந்து நம்மளாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஸோ பணத்தை வந்து நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து அதிலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளுமே வந்து ஒரு பணக்காரனாக ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து ஹெல்ப் பண்ணும், பட் இது எல்லா நேரத்துலையுமே ஹெல்ப் பண்ணிடாது. அதுவும் இல்லாமல் அண்ட் இந்த ஒரு விஷயத்தினால நம்ம வந்து ரிச்சாக மாறிடுவோமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அப்புறம் எப்படி ரிச் பீப்புள்கிட்ட மட்டும் பணம் வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம ஏழையாக இருக்கோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஏன் பணம் வர்றதே இல்லை அப்படிங்கிறத இந்த ரூல் நம்பர் 2 வந்து உங்களுக்கு ரொம்பவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ ரூல் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் சேஸ் த மணி, அட்ராக்ட் த மணி. அப்படின்னா நீங்கள் பணத்தை நோக்கி ஓடாதீங்க, பணத்தை உங்களை நோக்கி வர வைங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ரூல் வந்து சொல்கிறாங்க. ஸோ பணத்தை எப்படி நம்ம சைடில் வந்து கொண்டு வரது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட், இன்க்ரீஸ் யுவர் வேல்யூ. ஸோ உங்களோட வேல்யூவை நீங்கள் வந்து உயர்த்திக்கிறது மூலியமாக உங்களை நோக்கி பணத்தை வந்து வர வைக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஊரில் ஏகப்பட்ட காமெடியன்ஸ் இருக்காங்க. கான்செர்ட் காமெடியன் ஷோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம விஜய் டிவியில் வந்து ஃபேமஸாக இருக்க அந்த புகழ், பாலா இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு சைட் ஆஃப் வேல்யூ இருக்கும். இதுவே இன்னொரு பீப்புள் பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ தான் வந்து ஸ்டாண்டப் காமெடி அப்படிங்கிறதே அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க கெரியரே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைட் ஆஃப் வேல்யூ இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள், இந்த மாதிரி கான்செர்ட் காமெடியன் ஷோஸ்க்கு வந்து இப்போ பாலாவையோ இல்லை புகழையோ அவங்க இன்வைட் பண்ணி அவங்கள வந்து பேச சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் அந்த ஒரு நாளுக்கு வந்து அவங்க தருவாங்க. இதுவே இப்போ தான் அவங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்க இந்த நியூ ஸ்கில்டு கமெடியன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாளுக்கு 5000 இல்லை 10,000 ரூபாவோ தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும், இப்போ எதனால உங்களோட ஸ்கில்லுனாலையும் வேல்யூனாலையும் உங்களுக்கு வந்து பணம் வந்து ஈர்க்கப்படுது அப்படிங்கிறது. இது இல்லாமல் இன்னொரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். ஸோ கிரியேட் யுவர் ஓன் பிராண்ட். இப்போ உங்ககிட்ட ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அந்த பிராண்ட் வந்து இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பிராண்டு பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி சம்மந்தப்பட்ட ஒரு காஃபி ஷாப், அதுக்கு ரிலேட்டடான ஒரு கடைன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு கடை ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 இயர்ஸாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷாப் எக்ஸாம்பிள் ஸ்டார்பக்ஸ் வச்சுக்கோங்க, இல்லை காஸ்டா காஃபி. ஸோ இந்த ஷாப்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹை டிமாண்ட், ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டட் ஒரு நேம் இருக்குது. பட் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க காஃபி ஷாப் பார்த்தீங்கன்னா இப்போ தான், பட் வந்து நிறைய பீப்புளை வந்து ரீச் பண்ணல. பட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சீனியரை நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு புது கஸ்டமர் வராது. அவர் வந்து உங்ககிட்ட நீங்கள் உங்களோட விற்கிற ஒரு காஃபியை வந்து 10 rupees இல்லை 20 rupees இல்லை அதிகபட்சம் உங்களோட காஃபியோட ரேட் 100 rupees சொன்னால் வாங்க சான்ஸ் இருக்குது. இதுவே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டார்பக்ஸோ இல்லை இந்த காஸ்டா காஃபியோ அந்த இடத்துலையோ ஒரு நியூ கஸ்டமர் போய் அந்த காஃபியை கேட்டு அந்த காஃபியோட ரேட் 500 rupees இல்லை 250 rupees, இதில் அவங்க எந்த ரேட்டு சொன்னாலுமே அவங்க அது எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அவங்கக்கிட்ட அந்த காஃபியை வாங்கி அவங்க குடிச்சிட்டு தான் வருவாங்க, அது நல்லா இல்லைனாலும் கூட. ஸோ இதில் இவ்வளோ பேட் திங்ஸ் இருந்தாலுமே நம்ம இதுலேருந்து ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கலாமே. ஸோ அவங்களோட ரெப்யூட்டேஷன் தான் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக பார்க்குறாங்க. ஸோ நமக்கு வந்து ரெப்யூட்டேஷன், ஐ மீன் வேல்யூ அண்ட் ஸ்கில்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து தேவை. ஸோ இது ரெண்டுமே நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா மணி வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும் இந்த ரூல் நம்பர் 2 வந்து எதை வந்து மீன் பண்ணுது அப்படிங்கிறது. ரூல் நம்பர் 3, த மோர் யூ லேர்ன் த மோர் யூ ஏர்ன். அதாவது அந்த ரூல் நம்பர் 2ல் வந்து
எப்படி நீங்கள் வந்து ரெப்யூட்டேஷன் இருந்தால் உங்களுக்கு வந்து மணி சேஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னோமோ அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ரூல் நம்பர் 3 வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போகுது. இப்போ இதையும் ஒரு எக்ஸாம்பிளோடய நம்ம பார்த்துடலாமே. ஸோ இப்போ ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் இருக்கான். அவன் காலேஜ் படித்து முடித்த உடனே அவங்ககிட்ட இருக்க ஒரு ஸ்கில்லை வச்சு இல்லை அவனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு ஏதோ ஒரு விஷயம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறான். அதுவும் அவன் ஓனாக ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கம்பெனி இதில் போய்ட்டு அவன் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ இதில் அவன் எது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே அவனோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே 1 இயர்லையோ இல்லை 2 இயர்க்குள்ளேயோ போயிருந்திருப்பான். கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ அந்த ஒரு விஷயம் அவனுக்கு வந்து ரொம்பவே பழகின விஷயமாயிடும். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டாம், நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம இதிலேயே வர வருமானத்தை வச்சு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்குள்ளே போயிடுவான். இதே ரிச் பீப்புளை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த பையன் வந்து காலேஜ் முடிச்சு வந்திருப்பான். இதே மாதிரி ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ஜாப்குள்ளே போயிட்டு அவன் ஜாயின் பண்ணியிருப்பான். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவனோட கரியரை பில்ட் பண்ணுறதுக்காக புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவன் படிச்சிருப்பான். அப்படி இல்லைனா ஏதோ ஒரு புது விஷயத்தை அவன் லேர்ன் பண்ணியிருப்பான். அவனோட பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை புது கிளைண்ட்ஸை வந்து நம்ம கம்பெனிக்குள்ளே எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டார்ட் அப்பை எப்படி ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷனாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவனோட மைண்ட் செட் ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக லேர்ன் பண்ணுறதை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அந்த சினியரில் உள்ளவன் கடைசி வரைக்கும் அதே சேலரியில் இல்லை அதே பிஸ்னஸ் பண்ணி அதே வருமானத்தை மட்டும் தான் அவனால் எடுத்துருக்க முடியும். இதுவே சீனியரோட நம்பர் 2ல பார்த்தீங்க அப்படின்னா இவன் புதுசாக நிறைய ஸ்கில்ஸை வந்து லேர்ன் பண்ணதுனால அவன் இருக்க பொசிஷனில் இருந்து இன்னும் 2 பொசிஷனுக்கு வந்து அவன் ப்ரொமோஷன் ஆகிருக்கலாம், இல்லை புதுசாக வந்து அவன் கம்பெனிக்கு கொடுத்த ஐடியா மூலியமாக நிறைய கிளைண்ட்ஸ் வந்து அவனுக்கு வந்து அப்ரோச் பண்ணி அவனோட கம்பெனி வந்து கண்டிப்பாக க்ரோ ஆகிருக்கும். ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணுறது மூலியமாகவே பணத்தை வந்து நிறைய வந்து ஏர்ன் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு தெரியாமலே உங்கள் லைஃப்குள்ளே நிறைய மணியை நீங்கள் ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ லேர்ன் பண்ணுறதுனால எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு மந்த் வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை போய் யூடியூப்பில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, எக்ஸாம்பிள் மேக் மணி ஆன்லைன் அப்படி நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ நாள் வந்து லேர்ன் பண்ண முடியுது. இப்போ டே 1 வந்து நீங்கள் மேக் மணி ஆன்லைன் அப்படின்னு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா டே 30th உங்களுக்கு அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து எப்படி ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண போகிறது அப்படிங்கிறத டே 1ல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டே 30th உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு யூடியூப் சேனலை எப்படி ரன் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் ஐடியாவுமே உங்களுக்கு கிடச்சிருக்கும். நிறைய லேர்ன் பண்ணுங்கள், அது மூலியமாக மணி வந்து ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவில் கூட சம்திங் யூ லேர்ன். ஸோ இதை தான் இந்த ரூல் நம்பர் 3 சொல்லுது, த மோர் யூ ஏர்ன் தென் த மோர் யூ ஏர்ன். ஸோ ரூல் நம்பர் 4 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் as soon as you can. அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிறது தான் இந்த ரூல் நம்பர் 4 வந்து உங்களுக்கு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு வீடியோவை பார்த்து முடிச்சதுமே சரி நம்மளும் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சிலர் வந்து நினைக்கலாம். சிலர் வந்து நினச்சிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும் என்ன செய்வாங்கன்னா சரி இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத A to Z என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுவே ஒரு சிலர் என்ன செய்வாங்க, சரி நமக்கு இன்றைக்கி வந்து தோண்டிடுச்சு நம்ம நாளையிலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நாளைக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நாளைக்குன்னு போய்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இந்த ரூல் நம்பர் 4 வந்து அதை தான் உங்களுக்கு மெயின் பண்ணுது. ஸ்டார்ட் as soon as you can. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எந்த விஷயத்தாக இருந்தாலும் ஃபோக்கஸ்டாக இறங்கிடுங்க. ஸோ இதனால் உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் வேல்யூ கண்டிப்பாக க்ரோத் ஆகும். ஸ்கில்ஸ் அண்ட் வேல்யூ வந்து க்ரோத் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மணி உங்களை தேடி வரும். ஸோ எது ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரூல் நம்பர் 5 ட்ராக் யுவர் மணி. ட்ராக் யுவர் மணினா நீங்கள் பண்ணுற செலவு வரவு எல்லா விஷயத்தையுமே ஒரு சின்ன நோட் போட்டு உங்களுக்கு ஒரு கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய இம்பேக்டாக உங்கள் லைஃப்பில் வந்து க்ரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஒரு பிஸ்னஸ் வந்து 1 இயராக வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் எந்த ஒரு க்ரோத்துமே உங்களுக்கு வந்து தெரியலை அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு நோட் அண்ட் பென் எடுத்துகிட்டு ஸோ எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம், எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம விற்றுருக்கோம், அண்ட் எவ்வளோ நமக்கு பணம் வந்திருக்கு, எவ்வளோ நம்மக்கிட்டேருந்து பணம் போயிருக்கு, இது எல்லாமே நீங்கள் வந்து அப் டு டேட் வரைக்கும் ரைட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபார் அ செகண்ட் மந்த் உங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட நல்ல க்ரோத்தை வந்து நீங்கள் ஈஸியாகவே அதில் பார்க்கலாம். ரூல் நம்பர் 6 ஸ்டே புவர் அன்டில் யூ ரியலி கெட் ரிச். அப்படின்னா நீங்கள் பணக்காரனாக ஆகுற வரைக்குமே நீங்கள் ஏழையாகவே இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஒரே வீட்டில் வந்து 2 ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்க வந்து ஓனர், இன்னொருத்தங்க வந்து ரெண்டலுக்கு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஓனர் வீட்டில் வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்களோ அதே திங்ஸை வந்து நம்மளும் வாங்கணும்னு நினச்சிட்டு அந்த ரெண்டலுக்கு ஸ்டே பண்ணியிருக்காங்கல்ல அவங்க ஃபேமிலிலையும் வாங்குறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா
பட் ஆக்சுவலாக அந்த ஓன் ஹவுஸ் வச்சுருக்கவங்க வந்து நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. சேம் டைம் அதனால அவங்க சேவ் பண்ணி அந்த விஷயத்த வாங்கியிருக்காங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க ஏர்ன் பண்ணுறது ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான். பட் இவங்க அதை பண்ணுறாங்களே அப்படிங்கிறதுக்காக இவங்களும் அதை பண்ணுறதுனால இன்னும் அவங்க வந்து போரான ஸ்டேஜுக்கு தான் போவாங்க. இதனால நிறைய அவங்க வந்து டெப்ட் வாங்கியிருப்பாங்க, அதனால இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஆக்சுவலாக ரிச்சாக இருக்கவங்க ரிச்சாக இருக்காங்க. பட் நம்மளையும் ரிச்சாக காமிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த இடத்துல திரும்பவும் போராதான் மாறுறாங்க. ஸோ இதில் நமக்கு தமிழ்லேயே ஒரு சூப்பரான ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, விரலுக்கு ஏற்ற வீக்கம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்மளால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரியான லைஃப் ஸ்டைலை நம்ம வந்து சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து லைஃப்பை வந்து ரன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த ரூல் நம்பர் 6 சொல்கிறது என்னென்னா, ஸ்டே புவர் அன்டில் யூ ரியலி கெட் ரிச். நீங்கள் ரியலாக பணக்காரனாக ஆகிற வரைக்கும் நீங்கள் போராக இருக்கிறதே நல்ல விஷயம்தான். ரூல் நம்பர் 7, ஆல்வேஸ் பாஸ் ஆஃப் யுவர் மணி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மணியை வந்து ஒரு லேபராக வந்து கன்சிடர் பண்ணுங்கள், பாஸாக மாற்றிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் பணத்தை வந்து நீங்கள் வேலை செய்ய வைங்க, அதை வந்து உங்களுக்கு முதலாளியாக மாற்றிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, பணம் வந்தோன்னா ஆடுறான் அப்படின்னு. ஸோ பணத்தை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பணம் உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அது ப்ராப்ளம். ஸோ இந்த ஸ்கில்ஸ் அண்ட் வேல்யூஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து உங்களோட மணியை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் எக்ஸீடாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நான் ரூல் நம்பர் 6 சொன்னது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் பணக்காரனாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஷோ தான் பண்ண முடியும், பணக்காரனாக ஆக முடியாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, மணி வந்து உங்களுக்கு வந்து பாஸ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து வாங்கின டெப்ட்டுக்கு எல்லாமே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்போ நீங்கள் மணிக்கு கீழே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் எந்த இடத்துலையுமே ரிச் ஆகிறதுக்கான எந்த பாசிபிலிட்டியுமே இந்த இடத்துல கிடையாது. ஸோ ஒன்லி ஃபோக்கஸ் டு பி லேர்ன் அண்ட் ஏர்ன். பில்கேட்ஸோட இந்த ஒரு கிரேட் ஒரு கோட்டை வந்து சொல்லி இந்த ஒரு வீடியோவை நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இஃப் யூ ஆர் பார்ன் புவர் இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட், பட் இஃப் யூ ஆர் டை அஸ் அ புவர் இட்ஸ் யுவர் ஃபால்ட். ஸோ இந்த ஒரு டைலாக் தான் பார்த்தீங்கன்னா தனி ஒருவன் ஃபிலிம்லையும் வரும்.